கம்பல்கட்டோட ராஜகுமாரி ராஜ அரண்மனையோட தோட்டத்துல உலாவிக்கிட்டு இருந்தா. அதே தோட்டத்துல வேலை செய்யற ஆரியன் புற்களை வெட்டுற வேலையை பார்த்துட்டு இருந்தான். ஆரியன் அப்புறம் ராஜகுமாரியோட பார்வை ஒன்னோட ஒண்ணு சந்திச்சுது. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதல் வயப்பட்டாங்க. அந்த ராஜகுமாரிக்கு இந்த விஷயம் நல்லாவே தெரியும். அவளோட அப்பா எந்த ஒரு அடிமைக்கும் அவளை கல்யாணம் பண்ணி வைக்க சம்மதிக்க மாட்டாருன்னு அவளுக்கு தெரியும். அதனால ரெண்டு பேரும் அரண்மனையை விட்டு வெளியே ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவெடுத்தாங்க. ராஜகுமாரி ஆரியன் கிட்ட நிறைய தங்கம் வெள்ளி பொற்காசுகளை கொடுத்தா. அப்புறம் சொன்னா, ராஜ்யத்துக்கு வெளியில எனக்காக காத்துட்டு நான் உன்னை அங்க வந்து பாக்குறேன். இப்ப புறப்படு. ராத்திரி நேரம் ஆயிடுச்சு. ராஜகுமாரி அரண்மனையை விட்டு ஓடி வந்து ராஜ்யத்துக்கு வெளியில வந்து சேர்ந்துட்டா. அப்புறம் ஆரியனுக்காக அவ காத்துக்கிட்டு இருந்தா. ஆனா ஆரியன் அந்த இடத்துக்கு வந்து சேரவே இல்லை. ராஜகுமாரிக்கு இப்ப பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா மெல்ல மெல்ல சூரியன் உதிக்க ஆரம்பிச்சது. அவளுக்கு தெரியும் இந்நேரம் இந்த விஷயம் அவளுடைய அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கும்னு. ஆரியனும் வரல. அவளாலையும் அரண்மனைக்கு திரும்ப போக முடியல. ஏமாத்திட்ட, நீ என்ன ஏமாத்திட்ட. ஒரு ராஜகுமாரியா இருந்தும் கூட நான் உன்னை உயிருக்கு உயிரை காதலிச்சேன். ஆனா அல்பம் பொற்காசுகளுக்காக நீ என்ன ஏமாத்திட்ட. என் அம்மா அப்பவே சொன்னாங்க, இந்த ஆம்பளைங்க வர்க்கத்தை என்னைக்கும் நம்பாதன்னு. இன்னைக்கு இந்த விஷயமும் உண்மையாயிடுச்சு. நான் கன்னியாவே இறந்து போறேன். எனக்கு கல்யாண சுகமும் கிடைக்கல. ராஜகுமாரி தன்னுடைய முந்தானைய மரக்கிளையில கட்டி தூக்கு மாட்டி இறந்துட்டா. ஆனா அவளுக்கு ஆண் வர்க்கத்து மேல இருக்கிற கோவம் இன்னைக்கும் கம்பல்கட்ல நிறைஞ்சிருக்கு. ஆனா பாவம், அந்த ஆரியனுக்கு என்ன நடந்தது? உண்மையாவே அவன் ராஜகுமாரி கொடுத்த பொற்காசுகளை தூக்கிட்டு ஓடிட்டானா, இல்லனா வேற ஏதாவது காரணத்தினால அவனால ராஜகுமாரியை வந்து சந்திக்க முடியலையா? கிராமத்துல ஜனங்களுக்கு ஸ்ரீங்கிற பேர்ல ராஜகுமாரியோட ஆத்மாவை தெரியும். தினமும் அந்த ஸ்ரீ கம்பல்கட்ல இருந்து ஆண்களை தூக்கிக்கிட்டு போயிடும். யாரோ ராத்திரி 8 மணிக்கு மேல வீட்டை விட்டு வெளியே வரமாட்டாங்க. ஆனா இந்த விஷயத்த மக்கள் அடிக்கடி மறந்துடுறாங்க. ஒரு நாள் தலைமுடி வெட்டுற ஒருத்தர் மதுவை குடிச்சிட்டு போதையில இத மறந்துட்டாரு. அதனால ராத்திரி 8 மணிக்கு அப்புறமா வீட்டை விட்டு வெளியே வந்தாரு. தண்ணி வேணும். யார் அந்த ஸ்திரீ? எனக்கு எந்த ஸ்திரீயும் இஸ்திரியும் தெரியாது. அந்த ஆளு போதையில முழுகி போயிருந்தாரு. அப்பதான் அவருக்கு பின்னாடி இருந்து ஸ்திரீயோட குரல் கேட்டுச்சு. உனக்கு மது வேணுமா? நீ குடிக்க நான் மது கொடுக்கறேன். அதை குடிச்சினா நீ எப்பவும் போதையிலேயே இருப்ப. அப்படி ஸ்திரீ பின்னாடி இருந்து குரல் கொடுத்தான்னா அவளை திரும்பி பார்க்கவே கூடாது. ஆனா அந்த மனிதர் பின்னாடி திரும்பி பார்த்துட்டாரு. சரி, அப்ப எனக்கு சாராயத்தை கொடு. ஸ்திரீ ஸ்திரீ. அதுக்கப்புறமா அந்த மனிதரை எங்கேயுமே பார்க்க முடியல. அவருடைய பிள்ளைங்க அம்முவும் விஷாலும் எல்லா இடத்துலையும் அவரை தேட ஆரம்பிச்சாங்க. ஆனா அவர் எங்கேயுமே கிடைக்கல. அம்மு விஷால் பொறுமையை இழந்து ரொம்ப வெறுத்து போயிட்டாங்க. கிராமத்து மக்கள் எல்லாரும் சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா, அவங்களோட அப்பாவை ஸ்திரீ தூக்கிக்கிட்டு போயிட்டான்னாங்க. அம்மு எப்படியாவது தன்னுடைய அப்பாவை அந்த ஸ்திரீயோட பிடியிலேருந்து விடுவிக்கணும்னு நினச்சா. அதனால அவ தன்னுடைய தம்பியை கூட்டிக்கிட்டு ஒரு லைப்ரரிக்கு போனா. அந்த ஸ்திரீயை பற்றின தகவல்களை சேகரிக்கிறதுக்காக போனா. அங்க போனதுமே விஷாலுக்கு ஒரு புத்தகம் கிடைச்சது. அதுல ஸ்திரீயை பத்தின கதை மொத்தமும் எழுதப்பட்டிருந்தது. 2 பேரும் சேர்ந்து அந்த புத்தகம் மொத்தத்தையும் படிச்சாங்க. அப்படின்னா அந்த ராஜகுமாரி தான் ஸ்திரீ. அன்னைக்கு ராத்திரி அவளோட காதலன் ஆரியன் அவளை பார்க்க வரலனதும் அந்த ராஜகுமாரி அதுக்காக தன்னோட உயிரையே போக்கிக்கிட்டா. அக்கா, ஆனா இந்த ஸ்திரீயோடைய பிடியிலிருந்து ஆண்களை எப்படி விடுவிக்கிறது? அது எங்கேயுமே எழுதலையே. யாரது? லைப்ரரியில இந்த இடத்துக்கு வர்றதுக்கு அனுமதி கிடையாது. எந்த இடத்துல ஸ்ரீயோட கதை புத்தகம் வைக்கப்பட்டிருந்ததோ அந்த இடத்துக்கு போக அனுமதி கிடையாது. அந்த இடத்துக்கு லைப்ரரியன் வந்துட்டாங்க. அம்மு அப்புறம் விஷால பிடிச்சிட்டாங்க. லைப்ரரியன் அவங்க கிட்ட கேட்டாங்க, அதாவது அவங்க அந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னு. அப்புறம் அம்மு தான் அப்பாவை பத்தி அந்த லைப்ரரியன் கிட்ட சொன்னா. அப்படின்னா நீங்க 2 பேரும் உங்க அப்பாவை அந்த ஸ்ரீயோட பிடியில இருந்து விடுவிக்கணும்னு நினைக்கிறீங்களா? அந்த ஸ்ரீ நிறைய ஆண்களை தூக்கிக்கிட்டு போயிருக்கா. ஆனா இது வரைக்கும் அவங்க யாரும் திரும்பி வரல. ப்ளீஸ் எனக்கு நீங்க சொல்லுங்க, நான் என் அப்பாவை அந்த ஸ்ரீ கிட்ட இருந்து எப்படி காப்பாத்துறது? லைப்ரரியன் ஷெல்ஃப்ல இருந்து ஒரு புத்தகத்தை எடுத்தாங்க. புத்தகத்தோட பேரு தலை வெட்டப்பட்ட அந்த ஸ்திரீ ஆண்களை வெறுக்கிறவ. ஏன்னா அந்த ஸ்திரீ ஆரியன் தன்னை ஏமாத்திட்டதான் நினைச்சிட்டு இருக்கா.
உண்மையிலேயே ஆரியன் இளவரசியை ஏமாத்திட்டு அவங்க கொடுத்த நகைகளை தூக்கிக்கிட்டு ஓடிட்டானா? இந்த புத்தகத்துல ஆரியனோட கதை இருக்கு, அப்புறம் உங்களோட கேள்விகளுக்கான பதிலும் இருக்கு. அன்னைக்கு ராத்திரி ஆரியனுக்கு என்ன நடந்தது? நீ என்னை வந்து ராஜ்யத்துக்கு வெளியில பாரு, அங்க நான் உன்னை பாக்குறேன். இப்ப புறப்படு. சரி, ராத்திரி இருட்டின உடனே இந்த அரண்மனையை விட்டு வெளியில வந்துருங்க. இந்த தங்கம் பொற்காசுகளை எடுத்துக்கிட்டு ராஜ்யத்தை வெளியில வந்து உங்களை சந்திக்கிறேன். அப்புறமா இந்த ராஜ்யத்தை விட்டு நிரந்தரமா நாம தூரமா போயிடலாம். ராஜகுமாரி இருட்டின உடனே தன்னோட அரண்மனையை விட்டு வெளியில வந்தா. ஆனா ஒரு அரண்மனை காவலன் இளவரசி அரண்மனையை விட்டு ஓடினத பார்த்துட்டான். அப்புறம் நேரா மகாராஜா கிட்ட போய் சொல்லிட்டான். ராஜாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. அப்புறம் அவர் யோசிச்சாரு, தன்னோட பொண்ணு எதுக்காக அரண்மனையை விட்டு ஓடணும்னு. அப்பதான் ராஜாவோட மனைவி ராஜா கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நான் நம்ம பொண்ணை பல தடவை அந்த அடிமை ஆரியனோட பார்த்துருக்கேன், எதுக்கும் அவனை கூப்பிட்டு விசாரிங்க மகாராஜா. அப்பதான் காவலன் மறுபடியும் ராஜாவை பார்க்க வந்தான். மகாராஜா, நம்ம தோட்டத்தை பராமரிக்கிற ஆரியன் அரண்மனையிலிருந்து தங்கம் பொற்காசுகளை எடுத்துக்கிட்டு தப்பிச்சு ஓட பார்த்தான். நாங்க அவனை புடிச்சிட்டோம். ராஜா போய் அந்த அடிமை கிட்ட விசாரிச்சாரு, தான் பொண்ணு எங்க போனா, அப்புறம் இந்த தங்கம் வெள்ளி நாணயங்களை கொடுத்தது யாருன்னு கேட்டாரு. ஆரியன் ரொம்ப தைரியத்தோட மகாராஜா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னான். நான் உங்க பொண்ணை ரொம்ப விரும்புறேன், உங்க பொண்ணும் என்னை ரொம்பவே விரும்புறா. அதனால நாங்க உங்க உலகத்தை விட்டு ரொம்ப தூரம் போகலான்னு முடிவு பண்ணோம். மகாராஜா, எங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைங்க. மகாராஜா இந்த விஷயத்தை கேட்டதும் தன்னோட வாளை எடுத்து ஆரியனோட தலைய வெட்டிட்டாரு. அப்புறம் அவனுடைய பிணத்தை அதே தோட்டத்துல புதைச்சிட்டாரு. ஸ்திரீயோட ஆத்மா இன்னைக்கும் இந்த கிராமத்துல அலைஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்புறம் ஆண்களை பிடிக்குது. ஏன்னா அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கானா, ஆரியன் தன்னை ஏமாத்திட்டதா நினைச்சிட்டு இருக்கா. ஆனா அது உண்மை கிடையாது. இளவரசி ரொம்ப அழகானவ. அவளுடைய நீளமான தலைமுடி கம்பல்கட்ல ரொம்பவே பிரபலமானது. தலை வெட்டுதல் புத்தகத்தின்படி ஸ்திரீயோட சக்தி அவ தலைமுடியில இருக்கு. அதை வெட்டிட்டா அவளோட சக்தி மொத்தமும் போயிடும். இல்லைன்னா நீங்க அந்த அரண்மனை தோட்டத்துக்கு போய் ஆரியனோட பிணத்தை வெளியில எடுக்கணும். அம்முவுக்கு இப்ப தான் அப்பாவை எப்படி காப்பாத்துறதுன்னு தெரிஞ்சு போச்சு. மறுநாள் வரைக்கும் அவளும் காத்துக்கிட்டு இருந்தா. இரவின் இருள் தன்னோட போக்குல இருந்தது. விஷால் லாந்தர் விளக்கோட வீட்டை விட்டு வெளியே வந்தான். அப்புறம் வழியில நடந்து வந்துட்டு இருந்தான். அங்க ரொம்ப தூரத்துக்கும் யாரும் இல்லை. விஷால் மட்டும் லாந்தர் விளக்கோட நடந்து போயிட்டு இருந்தான். பின்னாடி இருந்து அவனுக்கு அந்த ஸ்ரீயோட குரல் கேட்டுச்சு. விஷால், எங்க போற? என் கூட வா, என் கூட வா. ஸ்திரீ விஷாலோட கழுத்தை பிடிச்சது. பின்னாடி அம்மு தன் கையில கத்திரிக்கோளோட வந்துட்டு இருந்தா. ஸ்திரீயோட தலைமுடியை வெட்டுறதுக்காக போனா. ஆனா ஸ்திரீ அந்த இடத்த விட்டு விலகிட்டா. அப்புறம் அம்முவுக்கு முன்னாடியே விஷால் அங்கிருந்து தூக்கிக்கிட்டு போனா. விஷால், விஷால் இல்ல. எவ்வளவு சுலபம்னு அம்மு நினைச்சாலோ அந்த அளவுக்கு இந்த வேலை சுலபம் கிடையாது. தான் அப்பாவை காப்பாத்தணுங்கிற எண்ணத்துல இப்ப அவ தான் தம்பியையும் இழந்துட்டா. அந்த ஸ்திரீயோட புத்தகத்துல ஸ்திரீயோட இடம் எங்க இருக்குன்னு எழுதப்பட்டிருந்தது. அம்மு இப்ப அந்த இடத்துக்கு தான் போய்கிட்டு இருக்கா. தன்னோட அண்ணனையும் அப்பாவையும் அந்த ஸ்திரீயோட பிடியில இருந்து காப்பாத்த போறா. அம்மு ஒரு பழைய மாளிகைக்குள்ள போனா. அந்த இடமே ரொம்ப அமைதியா இருந்தது. அவளுக்கு தன்னோட அப்பா அப்புறம் இன்னும் நிறைய பேரோட குரல் அங்க கேட்டுட்டு இருந்தது. காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க, தயவு செஞ்சு யாராவது என்ன காப்பாத்துங்க. அக்கா, என்ன காப்பாத்து. நான் வரேன், பயப்படாதீங்க, நான் வரேன். அம்மு படிக்கட்டு வழியா கீழே போறதுக்கு முயற்சி பண்ண போது அப்பதான் ஸ்ரீ பின்னாடி இருந்து அவளோட தலைமுடியே பிடிச்சிட்டா. நான் இவங்களை விட மாட்டேன், நான் எல்லாரையும் கொன்னுடுவேன். உன் கண்ணு முன்னாடியே நான் இவங்கள கொல்ல போறேன், அதை நீயே பாரு. ஸ்ரீ அவளை கீழே கூட்டிட்டு போனா. அவ கண்ணு முன்னாடியே தான் தம்பிய கொல்றதுக்காக போனா. அம்மு ஸ்திரீ கிட்ட என்ன சொன்னானா, ஆரியன் உனக்கு எந்த துரோகமும் செய்யல. ஸ்திரீ உடனே நின்னா அம்மு சொல்றத கேட்க ஆரம்பிச்சா. அன்னைக்கு ஆரியன் அந்த அரண்மனையை விட்டு ஓடுறதுக்கு இருந்தாரு. ஆனா காவலர்கள் அவரை பிடிச்சிட்டாங்க. அப்புறம் உன்னுடைய அப்பா அவருடைய தலையை வெட்டிட்டாரு. பொய், நீ சொல்றது பொய். ஸ்திரீ ஆரியனோட பேரை கேட்ட உடனே அவளுக்கு குரோதம் அதிகமாயிடுச்சு. அப்புறம் அம்முவை தாக்கிறதுக்காக போனா. ஆனா திடீர்னு நடுவுலயே தலை வெட்டப்பட்டவன் அங்க வந்துட்டான். ஸ்திரீக்கு முன்னாடி தலை வெட்டப்பட்டவன் புத்தகத்துல ஒரு விஷயம் தெளிவா எழுதியிருந்தது. ஆரியனோட பிணத்தை எங்க புதைச்சாங்கன்னு.
ஸ்திரீ விஷாலை தூக்கிக்கிட்டு போன போது அப்போ அம்மு போய் ஆரியனோட பிணத்தை தேட ஆரம்பிச்சா. அம்மு அந்த பழைய தோட்டத்துக்கு போய் ஆரியனோட பிணத்தை கண்டுபிடிச்சா. ஆரியனோட பிணம் இப்போ எலும்பு கூட மாறிடுச்சு. அம்மு அந்த இடத்துல போய் ஒரு விஷயத்த சொன்னா. ஆரியன், எனக்கு உதவி பண்ணு. உன்னோட காதலி இளவரசி இங்க ரொம்ப கொடுமைகளை பண்ணிட்டு இருக்கா. எழுந்துரு, எழுந்து வந்து அவளை தடுத்து நிறுத்து. உண்மை என்னன்னு சொல்லு. ஆரியனோட உடம்பு அசைய கூட இல்லை. அப்பதான் அம்மு என்ன நினைச்சேன்னா, ஆரியனோட உடம்பு அவளுக்கு எந்த விதத்திலும் உதவாதுன்னு. அதனால அம்மு அந்த இடத்த விட்டு போயிட்டா. அம்மு போன உடனே ஆரியனோட வெட்டப்பட்ட தலை காத்துல பறந்து மேல வந்தது. மறுபடியும் அந்த ஆத்மாவுக்கு உயிர் வந்தது. இப்ப வெட்டப்பட்ட தலையும் ஸ்திரீயும் நேருக்கு நேர் பார்த்தாங்க. மோசக்காரா. இல்ல, நான் உன்னை ஏமாத்தல. நான் உன்னை பார்க்கறதுக்கு வரும்போது உன் அரண்மனை காவலர்கள் என்னை பிடிச்சிட்டாங்க. அப்புறம் உன்னுடைய அப்பா என்னுடைய தலையை வெட்டிட்டாரு. என் உடம்பு என்னமோ இறந்துடுச்சு. ஆனா என்னுடைய கண்கள் உன்னுடைய முகத்தை பார்க்கறதுக்காகவே இன்ன வரைக்கும் உயிரோட இருக்கு. என்ன சொல்ற? நீ சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமா, நான் உன்னை உயிருக்கு உயிரா விரும்பினேன். அம்மு உடனே கத்தி எடுத்தா. அந்த ஸ்திரீயோட தலைமுடிய வெட்டினா. ஸ்திரீயும் தலை வெட்டப்பட்டவனும் அங்கிருந்து மறைஞ்சிட்டாங்க. அப்புறம் அம்மு கிராமத்தோட எல்லா ஆண்களையும் ஸ்திரீயோட பிடியில இருந்து விடுவிச்சு கூட்டிட்டு வந்தா. தலை வெட்டப்பட்டவனும் அந்த ஸ்திரீயும் 2 பேரும் போயிட்டாங்க.